அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். 16/7/2026ங்க, அதாவது வியாழக்கிழமை. ஓகேங்களா? இடமிருந்து வளம் 1 by 1 பார்க்கலாம். கண்ணகிக்கு சிலை எடுத்த மன்னன். முதல் கேள்விங்க. கண்ணகிக்கு சிலை செஞ்ச மன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன்னு சொல்லுவோம். இங்கே சேரன் செங்குட்டுவன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சேர மன்னர் தான். ஓகேங்களா? 2ஆம் நூற்றாண்டு ஆண்ட சேர மன்னன். இவர் இமயம் வரைக்கும் போய் வச்சு வகையை சொன்னவர். ஓகேங்களா? இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவரோட தம்பி தான் இளங்கோவடிகள். துவம் சிலப்பதிகாரம் எழுதினாங்கல்ல, அவர் தான். இவர் தான் கண்ணகிக்கு சிலை எடுத்தவர். 1 மேலேருந்து கீழே என்ன பால் டேமேஜ், அழிவு, அதுவும் டேமேஜ் சொல்லலாம். தமிழில் சேதம்னு சொல்லலாம். ஆல்ரெடி அங்கே இருக்கிறனால. 5 வலமிருந்து இடம் என்ன பசை. ஆங்கிலத்தில் பசையை ஆங்கிலத்தில்னா கம் இல்லைன்னா க்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன ஆகாய தாமரை செடி. ஆகாய தாமரை செடியை கேல சொல்லணுமா? ஆகாய தாமரைன்னா அந்தி மந்தான்னு சொல்லலாம், வெங்காய தாமரைன்னு சொல்லலாம். நம்ம குளத்துக்குள்ளே படர்ந்து கிடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கிடையில் 2 மேலேருந்து கீழே ஆகும். ஜீரணம் அப்படின்னா டைஜஷன், அதாவது செரிமானம்னு சொல்லலாம். தமிழில் என்னன்னு சொல்லலாம்? செரிமானம். ஓகே. அப்போ 6 வலமிருந்து இடம் என்ன அத்தையின் கணவர். அத்தையோடைய ஹஸ்பண்ட் என்னன்னு சொல்லுவோம்? மாமா. ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன கெவி. கெவி அப்படின்னு கேட்டிங்க. கெவி அப்படின்னா குகைன்னு அர்த்தம். கெவி அப்படின்னா குகை. பாலி, முளை, அலை, பிலம் அப்படின்னு சொன்னாலும் குகையை தான் சொல்லும். ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன சென்னையின் பாடல் வகை. சென்னையில் உள்ள பாடல் வகை பார்த்தீங்கன்னா கானா பாட்டுன்னு சொல்லுவோம். கானா பாடல் சென்னை. ஓகேங்களா? சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன 12 இடமிருந்து வலம் என்ன குர்பானி. திரைப்படம் தமிழில் குர்பானி அப்படின்னா அதுக்கு மீனிங் ஹிந்திலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா தியாகம்னு வரும். ஆனால் குர்பானி படம் 1980 வந்த படங்க. இதை தமிழில் ரீமேக் பண்ணாங்க 1986. என்னன்னா விடுதலை அப்படின்னு சொல்லி. படம் பேர் என்ன? விடுதலை. ஓகேங்க. 19 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பணத்தை விட இது முக்கியம் என்பார்கள். பணத்தோட குணம்தான் நல்ல குணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழமொழி இன்னொன்று இருக்குது, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ நம்ம மேலேருந்து கீழே பார்ப்போம். ஆகாய தாமரையை அந்த ஆன்சர் ரொம்ப நேரம் தேடிட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஆகாய தாமரை செடின்னு சொல்லாதீங்க. செடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேள்வியே நீங்கள் தப்பாயிடும். சரிங்களா? ஆகாய தாமரை செடின்னு சொல்லாதீங்க. ஆகாய தாமரை அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி. ஆகாயத்தில் தாமரை இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்கையில், வானத்தில் தாமரை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறேன். இப்போ நான் சமஸ்கிருதத்தில் பதில் எழுத போகிறேன். என்னென்னா ககனா ரவிந்தம் அப்படின்னு சொல்கிறேன். ககனா ரவிந்தம். ககனா ரவிந்தம் அப்படின்னா இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ககன் ப்ளஸ் அரவிந்தம் அப்படின்னு சொல்லலாம். வானம் அப்படின்னு, வானம் ப்ளஸ் தாமரை. வானத்தில் தாமரை எங்கேயா பூக்குமா? பூக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம். முயலுக்கு கொம்பு இருக்குமா? இல்லை. இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது தான் ககனா ரவிந்தம் அங்கே மாதிரி வார்த்தை. ஓகேங்களா? ஆகாயத்தில் தாமரை. இங்கே செடின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே எல்லாருமே குழம்பிடுவோம்.
ரொம்ப நேரம் தேடிட்டோம். வெங்காய தாமரையா, கண்ணாடி தாமரையா, வந்துக்கு கண்ணாடி ஈத்து தாமரையா அப்படின்னா விடுதலையை மாற்றி போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ண போய் தான் இந்த வீடியோ லேட் ஆகுது. ஓகேங்களா? கடைசி சான்ஸ்கிரிட்டில் இந்த வேடை போடையில் பதில் கிடைக்குது. ஓகேங்களா? 10 மேலேருந்து கீழே என்ன? மொபைல் ஃபோன் தமிழில் மொபைல் ஃபோனை வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா அலைபேசி. ஓகேங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? அமைதி பெருங்கடல் என்பது. அமைதியாக இருக்கக்கூடிய பெருங்கடல் அப்படின்னு கேட்டால் அது பசிபிக் தான். ஆழமான கடல்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். சின்ன கடலில் அலை வேகமாக அடிக்கும், ஆழமான கடலில் அலை அடிக்காது. அடிக்கக்கூடிய டைமில் ஹெவியாக இருக்கும். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? பங்கீடு பிரிப்பு. எல்லாம் பாட்டாக பிரித்து பங்கு வைக்கிறது. அதாவது எப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து கேட்டகரி வைஸு, டிவிஷன் வைஸு, இல்லைன்னா பிளாக் வைஸாக பிரிக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவோம்? பகுப்பு. அப்போ 21 வலமிருந்து இடம் என்ன? வாட்ஸ்அப். தமிழில் சொல்லுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா புலனம். பதில் என்ன? புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? இணைப்பு, சேர்ப்பு, விருப்பு. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? பைண்டிங், பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பதில் என்னன்னு எழுதுவீங்க? பிணைப்பு. 3 சுழி வரணும். ஓகே. 22 இடமிருந்து வலம் என்ன? பூல ஆரம்பிக்கு. விஜயகாந்த், ட்ரூபினி, சரத்குமார் நடித்த படம். விஜயகாந்த், ட்ரூபினி, சரத்குமார் நடித்த படம் என்னென்னா புலன் விசாரணை. பதில் என்ன? புலன் விசாரணை. இங்கேயும் 3 சொல்லி நான் வேணுங்க. ஓகேங்களா? புலன் விசாரணை வந்து 90s வந்த படம்னு எனக்கு ஆயிடுச்சு. 20 மேலேருந்து கீழே என்ன? ஜிகே மூப்பனா மகன். ஜிகே மூப்பனாவுடைய மகன் அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் ஜிகே வாசன் அவர்கள். ஓகே. 23 கிழந்து மேலே என்ன? கோணிப்பை. கோணிப்பை அப்படின்னா கன்னி, சாக்குப்பை. ஓகே. 18 மேலேருந்து கீழே என்ன? சிம்மாசனம். சிம்மாசனம் வந்து அரியணைன்னு சொல்லலாம். ஓகே. லாஸ்ட்டு நை முடிஞ்சனால அரியணைன்னு எழுது. ஓகே. 20 இடமிருந்து வலம் என்ன? வயதுக்கு வராத பருவப்பெண். வயதுக்கு வராத பருவப்பெண் வந்து என்னன்னு சொல்கிறீங்க? பேதை சொல்லலாம், பெதும்பை சொல்லலாம், மங்கை சொல்ல முடியாது. மங்கைனா வயதுக்கு வந்த பெண் ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே மடந்தை, அறிவை, தெளிவை, அது எல்லாமே வந்து வயதுக்கு வந்த பெண்கள் ஆயிடுவாங்க. ஸோ வந்துக்கனால எரி வந்துக்கனால குமரி அப்படின்னு சொல்கிறேன். டேஷ் குமரி அப்படின்னு சொல்கிறேன். வாழை குமரி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை குமரின்னா சித்தர்கள் சொல்கிறது பார்வதி அம்மனெல்லாம் வந்து 9 வயசு பெண்ணாக, 9 வயசு நிரம்பிய பெண்ணை வந்து வாழை பருவம்னு சொல்லுவோம். ஸோ வாழை குமரி அப்படின்னா சித்தர்கள் வந்து அம்மனை வந்து வாழை குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாழைக்குமரின்னா 9 வயது பெண். ஓகே. அப்போ 14 மேலேருந்து கீழே என்ன? சீட்டு குலுக்கி எடுக்கும் முறை. சீட்டு குலுக்கி எடுக்கக்கூடிய முறையை வந்து லாட்ரின்னு சொல்லலாம். லாட்ரியை நீங்கள் வேறு தமிழ் சொல்ல தேடிங்கன்னா குட ஓலைன்னு சொல்லுவோம். பதில் என்ன? குட ஓலை. குட ஓலை வந்து குட ஓலை வந்து யார் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா சோழர்கள் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி 9 to 10ஆம் நூற்றாண்டில் குடத்துக்குள்ள எல்லா பேரும் எழுதி போட்டு குலுக்கி எடுப்பாங்க. ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? சுலபம், எளிது, எடை குறைந்த. எடை குறைந்த அப்படின்னா லேசு, இலகு. ஓகே. லைட் வெயிட், லைட். ஓகே. 13 கிழந்து மேலே என்ன? சாதாரண சுபாவம்.
நார்மலாக இருக்கக்கூடியது. இயல்பு குணம், இயல்பு நார்மலாக இருக்காங்க. ஓகே ஓகே. 9 வலமிருந்து இடம் என்ன? 9 வலமிருந்து இடம் தபால், போஸ்ட், அஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 9 கீழேருந்து மேலே என்ன? ராட்சசன். ஆனால் கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. கலைந்துள்ளதுன்னா அதற்கான வந்து கலைஞ்சிருக்கு. 7 இடம் வந்து வலம் என்ன? பழம், காய்கறி வெட்ட உதவுவது. கத்தி. பழம் காயெல்லாம் வெட்டுறதுக்கு உதவக்கூடியது கத்தி. ஸோ அதற்கான எப்படி எழுதலான்னா ஆட்ர இக்கு மேலே வந்துடுச்சு, கேக்கில் அப்படி வந்துடுச்சு. ஸோ அதற்கான். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? அமைச்சர், பிஷப். செஸ்ல ஆடுறீங்கன்னா மந்திரின்னு நம்ம சொல்லுவோம். மினிஸ்டர். ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? சிறுமை. சிறுமையாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் பெருமையாக இருக்கு. ஓகே. 15 வலமிருந்து இடம். வலமிருந்து இடம் வடிவு. வடிவுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உருவம், வடிவம், அழகு, எழில்னு சொல்லலாம். நான் இங்கே என்னென்னு எழுதுன்னா உருன்னு சொல்கிறேன். எழுது 2 எழுத்து. ஸோ இன்றைக்கி பதில்கள் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆகாய தாமரை செடி அப்படின்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டில் பதிலாக சமஸ்கிருதத்தில்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் தேட மாட்டோம். ஓகே. வார்த்தை விளையாட்டை எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? வதை, தையல், விதை, கதை, பாதை. ஓகேங்களா? தோல்வி. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.